Allahu 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 Allah Allahu 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 Allah. ரஹ்மத்துடைய பத்து முடிந்து மக்ஃபிரத்துடைய பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய 10 நாட்களுடைய நோன்புகள், இபாதத்துகள், துஆக்கள், திக்ருகள், ஃபிக்ருகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அதன் மூலமாக அடுத்த 10ஆகிய மக்ஃபிரத்தையும் பரிபூர்ணமாக அனுபவிக்கும் பாக்கியம் தந்தருள்வானாக. எந்த தவறுகளையும் அல்லாஹ் விட்டுடாமல் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. அன்பிழிந்த பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட 1 ஜுஸ்விலே ராத் சூராவை முடித்திருக்கிறோம். பிறகு இப்ராஹிம் என்கிற சூறாவை முடித்திருக்கிறோம். அதற்கடுத்து ஹிஜ்ர் என்கிற சூறாவையும் முடித்திருக்கிறோம். கடைசியாக நஹல் என்கிற தேனி என்கிற சூறாவையும் ஓதியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அது முடிந்து பனி இஸ்ராயில் தொடங்க இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அந்த 1 ஜுஸ்விலே அல்லாஹ் திரும்ப திரும்ப தன்னுடைய நிஅமத்துகளையே சொல்லுகிறான். அவன் நமக்கு தந்த நிஅமத்துகள் இருக்கிறது அல்லவா, அது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கேட்டதெல்லாம் நான் தந்தேன். என்னென்ன கேட்டீர்களோ அனைத்தையும் தந்தேன். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அதை எண்ணி பார்க்க நினைத்தால் எண்ணியும் பார்க்க முடியாது, கல்வால் எண்ணியும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எண்ணிக்கைக்கு உட்படாது. என்னென்ன கேட்டீங்களோ அதையும் தந்தேன், கேட்காததையும் தந்தேன். எதுவெல்லாம் உங்களுக்கு தேவைன்றதை நான் அறிஞ்சிருந்தேன். அதனால அதை கேட்காம இதை கேட்கிறாரே, சரி பரவாயில்லை, அதையும் தருகிறேன் இதையும் தருகிறேன். எதை கேட்டாரோ அது அவருக்கு பல்வேறு தொந்தரவை தரும் என்கிற காரணத்தால் அதை மாற்றி நான் தருகிறேன். கேட்டதையே தந்தால், ஒரு குழந்தை அதற்கு செரிமானமாகாத ஒன்றை கேட்கிறது என்றால் உடனே தாயும் தந்தையும் அதற்கு வாய்க்குள்ளேயே போகாத மாதிரி உள்ள ஒரு எலும்பை கையிலே தருவார்கள். அந்த எலும்பு எந்த பகுதியிலையும் குத்தி விடாமல் நல்ல உருளையாக இருக்கிற எலும்பு, அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே போகாத வெறும் வாயிலே உலர்த்திக் கொண்டிருக்கிற அளவுக்கு மட்டும் உள்ள ஒரு எலும்பை தந்து அந்த குழந்தையை திருப்திப்படுத்துவார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வும் நம்மோடு நடக்கிறான். மனிதன் பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான், பூமியை பார்க்கிறான், கடலை பார்க்கிறான், திடலை பார்க்கிறான், காடு வனாந்தரங்களை பார்க்கிறான், வண்ண வண்ண மலர்களை பார்க்கிறான், வன விலங்குகளை பார்க்கிறான், வண்ணத்து பூச்சிகளை பார்க்கிறான், அழகான ஒவ்வொரு செடி கொடிகளையும் பூக்களையும் நறுமணங்களையும் பார்க்கிறான். ஆச்சரியத்திலே உறைந்து போகிறான். அல்லாஹ் இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறான். ஒரு மாதுளம்பழத்தை உரித்தால் என்ன அழகான நேர்த்தி! ஒரு சோளக்கதிர் இருக்கல்லவா, சோளக்கதிர் மக்கச்சோளம், அதை உரித்தால் அது எத்தனை ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று என்று எத்தனை மேலே அதையெல்லாம் நீக்கினால் உள்ளே என்ன அழகான வரிசை! திராட்சை குலை, ஒரு குலையை எடுத்தால் அதனுடைய அழகு என்ன அழகு! யார் இந்த வடிவமைக்க முடியும்? யார் இப்படி உருவாக்க முடியும்? மனிதன் ஆச்சரியத்தில் உறைந்து போய் தபாரகல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், இவ்வளவு அழகாக படைப்பது உன்னால் மட்டும்தான் முடியும். உடனே அல்லாஹ் சொல்கிறான், வெளி உலகத்தை எல்லாம் பார்த்தாயே, கொஞ்சம் உன்னை பார்த்தாயா? உனக்குள்ளே நான் எவ்வளவு நியமத்தை வைத்திருக்கிறேன் தெரியுமா? 360 மூட்டுகளை கொண்டுதான் மனிதன். அந்த 360 மூட்டுகளும் அவைகள் புரளுவதும், நிமிருவதும், குடிவதும், மடங்குவதும், பிறகு சரியாகுவதும் அனைத்தும் அதனுடைய வேலைகளை தானாக செய்து கொண்டே இருக்கின்றன. அதன் பக்கம் நமக்கு சிந்தனையே போவதில்லை. அதனுடைய வேலை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அதனுடைய மதிப்பு மரியாதையும் தெரியும் என்றால், விரல் மடக்க முடியலங்க, என்னவோ தெரியல, இந்த கையை மடக்கினா வலிக்குதுங்க, முட்டு வலிக்குதுங்க. கதுரு ஞாபகத்தி பாத சவால், ஞாபகத்தினுடைய அருளும் பெருமையும்
அந்த நியாமத் நம்மை விட்டும் போகும்போதுதான் தெரியும். அதுவரையிலும் அதனுடைய அருமை தெரியாது. கதுரு நியாமத்தி பாத சவால். நம்மிடமிருந்து போகும்போதுதான் அதனுடைய நியாமத்து, இத்தனை நாட்களாக நம்மிடத்தில் இவ்வளவு அழகான நியமத்து இருந்ததா? ஆனால் இன்று அது நமக்கு புரிய வரும். அதுவரையிலும் தெரியாது. அந்த 360 மூட்டுகளுக்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். யார சொல்லுன்னா 360 மூட்டுகளுக்கு நாங்கள் தினமும் இப்படி தர்மம் செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹாவுடைய நேரத்திலே 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள், அதுதான் அதற்கு பரிகாரம் சொன்னார். எவர் ஒருவர் அந்த 2 ரக்காத்தை தொழுது கொள்கிறாரோ அந்த மூட்டுகளுக்கெல்லாம் அவர் தர்மம் செய்து விடுகிறார். மவுத்து வரையிலும் மூட்டுகளில் பிரச்சனை வராது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நினைத்து பாருங்கள், மூச்சு விடுகிறோம், ஒரு மூச்சு போகிறது, ஒரு மூச்சு உள்ளே வாங்குகிறோம், ஒரு மூச்சை இழுக்கிறோம், ஒரு மூச்சை விடுகிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சாப்பாடு மூச்சுக்குள்ளாகி ஒன்றாக இருக்க அல்லாஹ் அங்கே ஒரு மலக்கை ஏற்பாடு செய்து உணவு உள்ளே போகிற நேரத்தில் மூச்சுக்குழாயை அங்கே திரையிட்டு மூடி விடுகிறார். உணவு போன மாத்திரத்தில் மூச்சுக்குழாய் திறக்கிறது. பிறகு உணவு போகிறது, மூச்சுக்குழாயை அடைத்து விடுகிறார் மலக்கானவர். நொடி பொழுதிலே இந்த அடைப்பும் திறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி என்றாவது நாம் சிந்தித்ததுன்னா? ஆனால் ஒரு பெருக்கை புறையேறி விட்டால், மேலே மூளைக்கு சென்று விட்டால் பதட்டமாகி விடுகிறோம். மௌத்து வந்துருச்சுன்னே நினைக்கிறது. ஏனென்றால் சிலருக்கு மௌத்தே வந்து விடுகிறது. அது சுவாச குழாயை போய் அடைத்து அவனை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுகிறார். போதும் போதும் என்று ஆகி விடுகிறான். பழைய நிலைக்கு திரும்புவதற்குள்ளாக நினைத்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை வைத்திருக்கிறார். என் தந்தை அவர்கள் சொல்வார்கள், இந்த 2 கண்களும் ஆலிம்கள், 2 காதும் ஆலிம்கள், அவனது மூக்கு சுவாசம் ஒரு ஆலிம், அவனுடைய மூளை ஒரு ஆலிம், அவனது நாவு ஒரு ஆலிம். ஆலிம்கள் அனைத்தையும் அல்லாஹ் தலையிலே வைத்து அவர்களுக்கு பணி செய்வதற்காக 2 கைகளையும் கால்களையும் ஆக்கினான் என்று சொல்வார். இந்த கண்கள் எத்தனை கோடான கோடி நபர்களை பார்க்கிறோம். தனித்தனியாக அன்னைக்கு வந்தாரே பாத்தீங்களா, அவரை என்ன கலர் சட்டை போட்டிருந்தார்? நான் அடிச்சு சொல்லுவேன் சிகப்பா போட்டிருந்தார். நான் கரெக்டா சொல்லுவேன் பச்சையில தான் போட்டிருந்தார், கருப்பு தான் போட்டிருந்தார். ஒவ்வொரு நபர்களையும் பிரித்து பார்க்கிறது அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை முதல் கொண்டு. அவர் கருப்பா சிவப்பா மாநிறமா அதையும் பிரித்து பார்க்கிறார். இந்த கண்ணுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை தந்திருக்கு. காது எத்தனை சத்தங்களை கேட்கிறோம். அந்த சத்தங்களுக்கு மத்தியிலே இது இன்னாரின் சத்தம், இது இன்னாரின் சத்தம், இது இன்னாரின் சத்தம் வர்ற மாதிரி தெரியுது. அவருடைய பேச்சு குரல் தான் தனியாக பிரித்தறிகிறார். ஆலிம் ஆடை நாற்றம் தனித்தனியாக பிரித்தறிகிறது. மூக்கு இல்லை, நறுமணம் என்ன அழகான நறுமணம். இல்லை எங்கேயோ தாளிக்கிறாங்க, இல்லை இது நாற்றமா இருக்கு. தனித்தனியாக பிரித்தறிகிறது மூக்கு. வாய் சுவைகளை பிரித்தறிகிறது. கொஞ்சம் கெட்டுப்படும் மாதிரி தெரியுது, இல்ல நல்லா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாருங்களேன். உடனே இந்த நாவு சொல்லி விடுகிறது, டேஸ்டை சொல்லி விடுகிறது. அல்லாஹ் அனைத்தை மேலே வைத்து ஒரு லுக்மா உணவை எடுத்தால் கண் பார்க்கிறது, அவருடைய மூக்கு நுகருகிறது, நாவு சாப்பிடுகிறது. எல்லாத்தையும் ஒண்ணா வச்சான். கண்ணுல காட்டி மூக்குல காட்டி பின்னால கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிற மாதிரி வேற இடத்துல வச்சிருந்தா என்ன? வாய் தனியா இருந்தா, மூக்கு இன்னொரு இடத்துல இருந்தா, உடலுக்குள்ளேதான். அப்புறம் கண்ணுல காட்டி மூக்குக்கு கொண்டு போய் பிறகு வாய்க்கு கொண்டு போகும். அல்லாஹ் உடனே பக்கத்திலேயே வைத்திருக்கிறான். இந்த ஆலிம்களை எல்லாம் கண்ணியப்படுத்துவதற்காக 2 கைகளையும் கால்களையும் ஆக்கி மூளையை மேலே வைத்து, அவர்தான் முஃப்தி சாப், அவர்தான் மேலே அமர்ந்திருக்கிறார், அவர்தான் பெரிய ஹஸ்ரத். அவர் சொல்லுவார், 2 கண்களிலேயும் அசுத்தம் இருக்கிறது, துடைத்து விடு. உடனே 2 கையால துடைச்சு. பல்லை துளைக்கி விடு, உடனே பல்லை துளைக்கி. அவர் ரொம்ப பசியா இருக்கார், சாப்பாடு அவருக்கு ஊட்டி விடு, உடனே 2 கை ஊட்டி விடு. 2 கைகள் 2 கால்கள் பணி செய்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார்.
அவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் ஒன்றுமே தெரிவதில்லை. அந்த இயக்கத்திலே ஏதேனும் ஒரு முடக்கம் என்று வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நியாமத் அப்பொழுதுதான் ஞாபகத்தில் வருகிறது. உனக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். செரிமானம் ஆகிறது என்றால் நல்ல வெந்ததை செரிமானமாக்குதல் என்பது பெரிய விஷயம் அல்ல. கொஞ்சம் வேகாம இருக்கு, அறக்கோட இந்த குடல் செரிமானமாக்கி கொஞ்சம் வேகல, சரியா வேகல நல்லாவே தெரிஞ்சோம், நல்லா மண்டு மண்டு உள்ள போடுறாரு. அது உள்ள குடல் என்ன செய்து உள்ளன்னே தெரியல. சில நேரங்கள்ல குடலை எல்லாம் காட்டுவாங்க, ஆபரேஷன் நடக்குது, அது என்ன எந்த குடல் என்ன செய்யறாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. கொதப்பன்னு ஒரே ரத்தமா இருக்கும். அதுல கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி, இணைக்க வேண்டியதை இணைச்சு, அல்லாஹ் அக்பர், சாப்பிடுகின்ற உணவை அது செரிமானமாக்கி, அதிலிருந்து ரத்தத்தை தனியாக்கி, அதிலிருந்து சக்திகளை தனியாக்கி, அதிலிருந்து கசடுகளை தனியாக்கி, கழிவுகளை தனியாக்கி, பிறகு அதிலிருந்து சிறுநீரை தனியாக்கி, அல்லாஹ் இவ்வளவு சின்ன கிட்னியை வைத்திருக்கிறான். அதிலே ஆயிரக்கணக்கான பில்டரை எல்லாம் வைத்திருக்கிறான். அது அவ்வளவு பில்டர் செய்து வருகிறது. மனிதனால் அப்படி ஒரு பில்டரை தயார் செய்யவே முடியவில்லை. ஒரு அறிவு என்றால் அது 100 கம்ப்யூட்டருக்கு சமமாக வேலை பார்க்கிறது. எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த நன்றி என்ன? அவன் என்ன சொன்னானோ அதன் பிரகாரம் செயல்படுவது, எதை பார் என்றானோ அதை பார்ப்பது, எதை பார்க்க கூடாது என்கிறானோ பார்க்க கூடாது, எதை பேசு என்கிறானோ அதை பேசுவது, எதை பேசக்கூடாது என்கிறானோ அதை பேசாமல் விட்டு விடுவது, எதை நீ காதால் கேட்பது ஹலால், எது ஹராம் என்று சொல்கிறானோ உடனே அதை தவிர்த்துக் கொள்வது, இதை சாப்பிடு இதை சாப்பிடாதே. என்றால் நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலேயே மிக மோசமான பாத்திரம் வயிறுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே கிடைப்பதையெல்லாம் நீ சாப்பிடாதே. எது உனக்கு ஹலாலாக, எது நீ சம்பாதித்ததாக, அது ஹலால் என்பது உறுதியாக இருக்குமோ அதை மட்டும் சாப்பிடு. யாருடைய பொருளையும் அபகரிக்க நினைக்காது, யாருடைய சொத்தையும் அபகரிக்க நினைக்காதே, எவருடைய உரிமைகளையும் பறிக்க நினைக்காதே. நீ ஹலாலாக சாப்பிடு, ஹலாலாக வாழ்ந்திடு, உன்னுடைய நாவை பேணிடு, உனது மறைவிடத்தை பேணிடு, அதிலே வருகின்ற எல்லா வகையான சக்திகளையும் உரிய முறையில் பயன்படுத்திடு. இதுவெல்லாம் நீ செய்கின்ற நன்றி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதன் நன்றி செலுத்துகிறானோ, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எந்த ஒரு மனிதன் நன்றி செலுத்துகிறானோ அவனுக்கு நான் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் என்கிறான். அந்த நன்றி என்ன செய்யுமா? இருப்பதை தக்க வைக்குமா? எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து தந்துடும். நன்றி செலுத்துவது இருக்கிறதே அஷ்குரு, ஒரு மனிதன் நன்றி செலுத்துவது இருக்கிறதே அது கைதுல் மௌஜூத் சைதுல் மஃகூத் என்றார்கள். எதுவெல்லாம் இழந்திருப்பான் அல்லவா, பலதையும் இழந்திருப்பான, இழந்ததையெல்லாம் போய் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். எதையெல்லாம் வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் பாதுகாப்பாக தக்க வைக்குமா நன்றி இருந்தால். இறைவன் தந்ததெல்லாம் நன்றியே இல்லை. என்னத்தை பெருசா கொடுத்துட்டான், என்னத்தை பெருசா வாழ்ந்துட்டோம், என்னத்த வீடு, என்னத்த சொத்து, அவன் எப்படி எப்படியோ இருக்கிறான். எந்த நேரமும் ஷிகாயத், அல்லாஹ்வின் மீது ஷிகாயத் ஷிகாயத் ஷிகாயத். இதுதான் நன்றி கெட்ட தன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவன் தந்த நியாமத்துகளுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும்